பெப்பஸ் டிவி நேயர்களே வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு சுய கட்டுப்பாட்டோட அவசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி சுய கட்டுப்பாடை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியான யோசனைகளையும் பார்க்க போகிறோம். சுய கட்டுப்பாடை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுக்குறேன். சுய கட்டுப்பாடு என்பது என்னென்னா, நம்முடைய இலக்கை அடையும் வரை நமக்கு நாமே வச்சுக்கிற வரையறை தாங்க சுய கட்டுப்பாடு. இப்போ கட்டுப்பாடு இல்லாத உணர்வுகள் நம்ம பிரச்சனையில் கொண்டு போய் தள்ளிடுங்க. உதாரணத்துக்கு காட்டாறு. இப்போ காட்டாறுனால ஆக்க சக்திகளை விட அழிவு சக்திகள் தான் அதிகம். அதே காட்டாருக்கு ரெண்டு பக்கமும் அணை கட்டி ரெண்டு பக்கமும் கரை வைத்து அதை நம்ம பயிருக்கு அது பயன்படும், மின்சாரம் எடுப்பதற்காக அது பயன்படும். ஆக காட்டாருக்கு எப்படி நம்ம கரை கட்டி அணை கட்டி அதை நம்ம அழிவு சக்தியிலிருந்து ஆக்க சக்திக்கு பயன்படுத்துகிறோமோ, அது மாதிரி நம்முடைய சக்தி எல்லாம் விரயமாகாமல் அதை நல்ல திசைக்கு செலுத்துறதற்காக தேவைப்படுறது தான் சுய கட்டுப்பாடு. இப்போ சுய கட்டுப்பாடுங்கிறது குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி. நம்ம எந்த பாதையில் போகணுமோ அந்த பாதையில் நம்ம கூட்டி செல்லும். எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்திற்கு போய் சேருவதற்கு இந்த சுய கட்டுப்பாடு நமக்கு உதவும். உடம்பும் உணர்வும் நம்முடைய சிந்தனையின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உடம்பு சம்பந்தமான சோம்பல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ சோம்பல் இருக்கிற போது அப்படி போய் படுத்துடக்கூடாது, இல்லை வேலையை விட்டுட்டு நம்ம வேறு பக்கம் கவனத்தை செலுத்திடக்கூடாது. அதே மாதிரி உணர்வு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த கட்டுப்பாடை மீறும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் மனசுக்கு தெரியுதுங்க, ஆனால் என்னோட புத்திக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்முடைய மூளை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். வலது பக்க மூளை உணர்வு சம்பந்தப்பட்டது, இதில் கற்பனை சம்பந்தப்பட்டது. இந்த வலது பக்க மூளையினால தான் நம்முடைய பாசம், பற்று, கோபம், ஆத்திரம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா இந்த வலது பக்க மூளையோட வேலை. அது இடது பக்க மூளையில் பகுத்தறிந்து முடிவெடுக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே இடது பக்க மூளை கவனிக்குதுங்க. இப்போது எந்த மூளை வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டு பக்கம் இருக்கிற மூளையினுடைய ஆலோசனைகளையும் கேட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியம் இருக்குது. ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உணர்வுகளும் முக்கியம், அதே சமயத்தில் லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடிய பகுத்தறிவும் முக்கியம். ஆக மூளையினுடைய ரெண்டு பகுதியும் கலந்து ஆலோசித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தினாதான் வாழ்க்கை சீராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எனக்கு தப்புன்னு தெரியுதுங்க, அடுத்த நியூ இயர் வரைக்கும் காத்திருக்கிறேன், நியூ இயர் அன்னைக்கு இந்த பழக்கத்தை நான் விட்டுடுறேன் அப்படிம்பாங்க. இது தவறு. உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு என்னைக்கு உங்களுக்கு மனதுக்கு ஆழ் மனதிற்கு தோணுதோ அன்னைக்கே அந்த பழக்கத்தை விடுறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கிடணும். இப்போ கெட்ட பழக்கம்னு என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு புத்தாண்டு. அந்த பழக்க வழக்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த கெட்ட பழக்கத்தை கைவிட்டுட்டு நல்ல பழக்கத்தை எடுக்கிறதுக்கான நாள் அதுதான் சிறந்த நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஸ்மோக்கிங்கை 10 தடவை விட்டுருக்குறேங்க அப்படின்னு ஜோக் அடிப்பாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 9 தடவை ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டு திருப்பி தானா ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, இவர்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு கம்மியாக இருக்குது. அதனால தான் இவர்களால் ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டாலும் திருப்பி அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சுய கட்டுப்பாடை ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க. மதம் சம்பந்தப்பட்ட சுய கட்டுப்பாடு இருக்குது. அதாவது விரதம் இருக்கிறது, மாமிசம் உணவு உண்ணாமல் இருக்கிறது, மாலை போடுறது, காலையில் எழுந்திருக்கிறது, இத்தனை தடவை குளிக்கணும் அப்படிங்கிறதா மாதிரியான மத சடங்குகள் சம்பந்தப்பட்ட சுய கட்டுப்பாடு இருக்குது. இது ஒரு வகை. நான் சொல்ல போகிற சுய கட்டுப்பாடு என்னென்னா, உங்களுடைய கனவை நனவாக்குவதற்காகவும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க, இந்த இடத்த நான் அடையணும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்தை அடையிறதற்காகவும் உங்களுடைய சுய கட்டுப்பாடை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கும் ஒரு காலக்கெடு இருக்கும். உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை குடும்பமாக இருக்கட்டும், இந்த நாளுக்குள்ளார இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்றதுக்கு, அந்த வேலையை அந்த காலக்கெடுக்குள்ளார முடிக்கிறதுக்கு
மிக முக்கியமாக தேவைப்படுறது சுய கட்டுப்பாடு. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருப்பாங்க, ரோட்டில் ஏதாவது ஒரு வேடிக்கை நிகழ்ச்சி நடக்கும், அதை மணிக்கணக்காக பார்த்து எந்த வேலைக்கு போகணுங்கிறதே மறந்துடுவாங்க, போக வேண்டிய வேலையும் விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொறுப்பில்லாமல் உணர்வு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை. எதை பார்த்தாலும் அது மேலே நாட்டம் அவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஒரு மாணவர், நாளைக்கு தேர்வு இருக்குது, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டிவி நிகழ்ச்சி இருக்குது, இல்லை ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்குது. இப்போ இவர் முன்னாடி இருக்கிற கேள்வி என்னென்னா, நாளைக்கு அந்த தேர்வை நல்லா எழுதி வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வரணுமா, இல்லை இந்த பொழுதுபோக்கை பார்க்கலாமான்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சலனம் சபலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட தெளிவாக இருக்கணும். இந்த நேரத்தில் தேர்வு சமயத்தில் பொழுதுபோக்கை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்கான சுய கட்டுப்பாடு அந்த மாணவருக்கு தேவைப்படுது. வாழ்க்கையில் சந்தோஷம் பொழுதுபோக்கு எல்லாமே அவசியம்தான், ஆனால் அது அளவாக இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க, இப்போ படிக்கிற காலத்தில் நல்லா ஜாலியாக இருப்போம், இந்த வயசில் எவ்வளோ சீரியஸாக இருந்தால் என்ன அப்படின்பாங்க. இருக்கலாம், அதாவது பின்னாடி படிக்காமல் முன்னேறிய ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அது கடினமான வேலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பஸ் ஸ்டாப் விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமாவும் நீங்கள் ஓடி பஸ்ஸில் போய் ஏறலாம். இதில் என்ன நடக்குது, ஆபத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி தான் பின்னாடி நீங்கள் விட்ட பஸ்ஸை போய் எப்படி பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஓடி ஏற வேண்டியிருக்கோ, அது மாதிரி தான் வாழ்க்கை உங்களை கடந்து போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஓடி போய் ஏறணுங்கிறது அந்த அளவுக்கு ஆபத்தானதும் கூட. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மலை உச்சிக்கு போகணுன்னா படி இருக்குது, மாடிப்படி வழியாக படி மேலே ஏறி போகலாம், அப்போ சுலபமாக போயிடலாம். இல்லை மலை உச்சிக்கு போகிறதுக்கு பாதை இருக்கும், வாகனம் மூலமாக போகலாம். அதுதாங்க வாழ்க்கையில் சுய கட்டுப்பாடோட திட்டமிட்டு போகிறதுக்கான ஒரு வழி. ஆனால் ஒருத்தர் சொல்லலாம், நான் இதே மலை உச்சிக்கு பாறை வழியாக நான் ஏறி போகிறேனே அப்படின்னு. ஸோ பாறை வழியாக ஏறி போகிறது சுலபமா அல்லது பாதை வழியாக போகிறது சுலபமா, இதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சுய கட்டுப்பாடுன்னு வரும்போது ஃபைனான்ஸ் சம்மந்தமான சுய கட்டுப்பாடும் அவசியங்க. இதை பற்றி அடுத்த நாள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். சரி நேயர்களே, இது வரைக்கும் சுய கட்டுப்பாடோட அவசியத்தையும் சுய கட்டுப்பாடை வளர்க்கிறதற்கான ஆலோசனைகளையும் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு சுய கட்டுப்பாடு சம்மந்தமான யோசனைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி நேயர்களே, நாளைக்கு பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.